ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் 2 பயிற்சி 2.1ல 4வது கணக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதம் மட்டும் மாற்றணும். சரி, அப்ப 36/50 சதவீதமா மாற்றணும் அப்படின்னா 100ஆல பெருக்குனா போதும். சரியா, 100ஆல பெருக்குனா போதும். 1 50 50 2 50 100. அப்போ 36 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 72% தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 81/30 81/30 100ஆல பெருக்கிறோம். சரியா, இப்போ இந்த 0வும் கேன்சல் பண்ணிரும். 1 3 3 27 3 81. அப்போ 27 × 10 பெருக்கணும்னா 270%. மூணாவது கணக்கு 42/56 42/56 100ஆல பெருக்கணும் அப்படின்னா இதை இப்போ 7ஆம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுக்கலாமா? 7ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தோம் அப்படின்னா இதுல 6 7 42, இது 8 7 56. சரியா, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுத்தோம் அப்படின்னா 3 4. இனி இதையும் 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணா 1 4 4 25 4 100. இப்போ 3ஐயும் 25ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 75%. அடுத்து 4வது கணக்கு 2 1/4. இப்போ இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். இப்போ இது என்ன பின்னம் மாத்திரம்? தகா பின்னம் மாத்திரம். 2 4 8 8 + 1 9/4. இதுக்கு தான் இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். 1 4 4 25 4 100. 9ஐயும் 25ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 225%. அடுத்து 5வது கணக்கு 1 3/5. இது கலப்பு பின்னம். அப்போ தகா பின்னம் மாத்திரம்னா 1 5 5 5 + 3 8/5. 100ஆல பெருக்கிறோம். 1 5 5 2 0. சரியா, இப்போ 8ஐயும் 20ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 160%. அவ்வளோதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.